காலையில எழுந்திருச்ச உடனே அடுக்கு தும்மல் வருதா? அட கவலைய விடுங்க. செம்ம ரெமெடிஸ் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. காலையில எழுந்ததும் சுமாராக 50 முதல் 60 தும்மல் போடுகிறேன். அரை மணி நேரம் இது நீடிக்கிறது. வெயில் காலத்திலும் அப்படித்தான். மற்றவர்களை தர்ம சங்கடப்படுத்தும் இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்? இதிலிருந்து மீள தீர்வுகள் உண்டா என்ற எண்ணம் எல்லோர் மனதிலும் தோன்றும். அதற்கு பல காரணங்களை சொல்கிறார்கள் மருத்துவர்கள். முக்கியமாக தூசு அல்லது நெடியின் காரணமாக யாருக்கும் தும்மல் வரலாம். இதனால் தும்மல் ஏற்படுகிறது என்று தீர்மானிக்க முடியாவிட்டால் உங்கள் மருத்துவரை சந்தித்து ஆலோசிக்க வேண்டும். அவர் உங்களுக்கு ஒரு ஒவ்வாமை பரிசோதனையை பரிந்துரைக்கலாம். இதன் மூலம் உங்களுக்கு தும்மல் ஏற்படுவதற்கான காரணம் என்ன என்பதை கண்டறியலாம். இந்த தும்மல் ஏற்படுவதற்கான காரணம் என்னவென்று கண்டறிந்ததும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் இயற்கை வழிமுறைகளில் ஒன்றை நீங்கள் தேர்வு செய்யலாம். குளிர் மற்றும் காய்ச்சல் காரணமாக ஏற்படும் தும்மலை சரி செய்ய தேன் உதவுகிறது என்று பல ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஆனால் ஒவ்வாமையினால் தும்மல் ஏற்படுகிறது என்றால் அதற்கு தேன் நல்ல மருந்தாக இருக்காது. ஆனால் தேனை உடன் வைத்திருப்பது பல நன்மைகளை தருகிறது. சுற்றுச்சூழலில் ஏற்படும் ஒவ்வாமைகளுக்கு ஏற்ப இந்த தேன் உதவக்கூடும். ஒரு ஸ்பூன் தேன் அருந்துவது வீக்கத்தை குறைத்து உடனடி நிவாரணம் அளிக்க உதவுகிறது. தும்மலுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான மற்றொரு வழி சூடான நீரில் ஆவி பிடிப்பது. இதற்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் சூடான நீரை எடுத்து ஆவி பிடிக்க வேண்டும். உங்களது தலைப்பகுதியை நன்றாக ஒரு போர்வையினால் மூடி ஆவி பிடிக்க வேண்டும். இவ்வாறு செய்யும் போது இது மூக்கு ஒழுகுதல் பிரச்சனைக்கு சிகிச்சை அளிக்கிறது. இந்த முறை சிகிச்சை சளி மற்றும் காய்ச்சல் பிரச்சனைகள் ஏற்படும் போது ஒரு சிறந்த தீர்வாக இருக்கிறது. இவ்வாறு நீராவி பிடிப்பதனால் ஒரு வாரத்திற்குள் இந்த நோயிலிருந்து குணமடையலாம். சிலர் அதிக உணவு உண்ணும் போது தும்ம ஆரம்பிக்கிறார்கள். இது உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம். இது அறிவியல் ரீதியாக ஸ்லீனிட்டியோசன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தும்மல் அதிகமாக உண்பதால் ஏற்படுகிறது. ஏன் இப்படி ஏற்படுகிறது என்று நிபுணர்களால் இன்றும் அறிய முடியவில்லை. எனவே அளவாக உணவுகளை உட்கொள்வதன் மூலம் இந்த பிரச்சனையிலிருந்து குணமடையலாம். வாயின் மேற்பகுதியை கூசும் போது அது தும்மலிலிருந்து நிவாரணம் அளிக்கிறது என்று கூறப்படுகிறது. தும்மல் வருவதற்கு சில வினாடிகளுக்கு முன்பு இதை சோதித்து பாருங்கள். காதுகளில் கூச்சம் ஏற்படும் போதும் இந்த முறையை செய்து பார்க்கலாம். பிரகாசமான ஒளியை திடீரென பார்ப்பதாலும் அல்லது சூரிய ஒளியை நேரடியாக பார்ப்பதாலும் சிலருக்கு தும்மல் வரலாம். மூன்றில் ஒரு பகுதியினர் இந்த பிரச்சனையினால் பாதிக்கப்படுகிறார்கள். அதிகமான வெளிச்சத்தை பார்க்கும் போது இவர்களுக்கு தும்மல் ஏற்படுகிறது. இதனை புகைப்பட தும்மல் என்று அழைக்கிறார்கள். இது குடும்பத்தில் உள்ள ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு ஏற்படுகிறது. இதனை தவிர்க்க வெளியில் செல்லும் போது சன்கிளாஸ் அணிவதை வழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். மூக்கில் தூசு இருப்பதை நீங்கள் உணர்ந்தால் மூக்கை சிந்துவது மூலம் தூசுக்களை அகற்றலாம். தூசுகள் வெளியேற்றுவதும் எரிச்சலை குறைக்க லோஷன்களை பயன்படுத்தலாம். ஆரஞ்சு மற்றும் எலுமிச்சை போன்ற சிட்ரஸ் நிறைந்த பழங்களில் பிளவனாய்டுகள் என்ற ரசாயனம் அதிகம் இருக்கிறது. அவை நமது உடலில் சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றியாக செயல்படுகிறது. மேலும் இந்த பிளவனாய்டுகள் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த உதவுவதோடு குளிர் மற்றும் பிற ஒவ்வாமையினால் ஏற்படும் தேவையற்ற பாக்டீரியாக்களில் இருந்து போராட உதவுகிறது. இதற்கு நமது உணவில் விட்டமின் சி நிறைந்திருக்கும் ஊட்டச்சத்து பொருட்களை சேர்த்துக் கொள்ளலாம். இது காலப்போக்கில் தும்மலை குறைக்க உதவுகிறது. நெல்லிக்காய் இதற்கு சிறந்த தீர்வாக இருக்கிறது. நெல்லிக்காயில் விட்டமின் சி மற்றும் சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றிகள் நிறைந்திருப்பதால் தும்மல் என்பது ஒரு தற்காலிக பிரச்சனையாக மாறிவிடும். பொதுவாக இது தானாகவே சரியாகி விடுகிறது. நுண்ணிய துகள்கள் நமது உடலுக்குள் நுழைவதை தடுப்பது இயற்கையான பாதுகாப்பு வழிகளில் ஒன்றாகும். இது தீமை விளைவிக்கும் துகள்கள் நுரையீரலுக்குள் நுழைவதை தடுத்து நோய் தொற்று எதுவும் ஏற்படாமல் தடுக்க உதவுகிறது. இதற்காக மருந்து எதையும் எடுக்க தேவையில்லை. தும்மல் உங்களுக்கு அதிக தொந்தரவை தந்தால் இது போன்ற வீட்டு வைத்திய முறைகளை முயற்சிக்கலாம். 2 நாட்களுக்கு மேல் இந்த தும்மல் நீடித்தால் மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.